யுமிஸ் நோடல் ஆஃபீஸர்ஸ் கவனத்திற்கு யுமிஸ் லாகின் பண்ணவுடன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மெனுவில் கான்ஃபிகரேஷன் மெனு அப்படிங்கிற ஒரு மெனு ஆக்டிவேட் பண்ணப்பட்டுள்ளது. அதில் சப் மெனு ஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ டேப்பில் உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதில் வியூ ஆக்ஷனில் வியூ அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபீஸ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்கள் கிட்ட இருக்க எல்லா கோர்சஸுடைய எல்லா இயர் ஒரு கோர்ஸ் அப்போ பிஜி அப்படின்னு சொன்னால் 2 இயர்ஸோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் என்ட்ரு பண்ணணும். யூஜி அப்படின்னா 3 வருஷத்துடையதும் என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ட்ரு பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நோ ஃபீஸ் ஆடட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இந்த ஆடை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் அடுத்த பேஜில் ஃபார்மில் உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபீஸா இல்லை மேனேஜ்மெண்ட் ஃபீஸா அப்படிங்கிறத கோட்டா நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் யூஜி கோர்ஸ்ன்றதுனால 1, 2, 3 டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் இங்கே கோர்சஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் காம்போனன்ட்ஸ் ஃபீஸ் ஸ்பிட்டப்ஸ் ட்ராப் டவுன் மெனுவில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அப்ளிகேபிள் ஃபீஸ் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த ஃபீஸஸை செலக்ட் பண்ணி அதோடைய அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு அதோடைய ஃபீஸ் டைப் அது நான் ரீஃபண்டபுளாக ரீஃபண்டபுளாக இல்லை மெயின்டெனன்ஸாக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் இயரோடைய ஃபீஸ் பப்ளிஷ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் 3 இயர்ஸ் தான் பண்ணணும். யூஜி கோர்ஸாக இருக்கும் பட்சத்தில் 2 இயர்ஸ்க்கு பண்ணணும். பிஜி கோர்ஸாக இருக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ் உடைய ஃபீஸையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. அல்டிமேட்டாக எல்லாம் முடிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த அப்ரூவ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.